எபிசோட் 52ல எஸ்எஸ் வந்து கிரிஜா வீட்டுக்கு வராரு. வந்தோடனே அவங்க தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஜக்கு நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் எல்லாமே தப்பாக இருக்குது. ஜெயஸ்ரீ கல்யாணத்தில் இந்த ஆடிட்டர் விஷயம், என்ன கடத்தின விஷயம் எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ மது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு மது பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் இப்போ வெளியே போயிருக்கேன், நான் அவளை டேக்கர் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஜக்குவை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கிரிஜா சொல்கிறாங்க. இப்போ ஜக்குவும் மீராவும் உட்காந்துருக்கும் போது நர்ஸ் வந்துட்டு ஃபார்மசியில் போய் ஒரு மெடிசன் வாங்கிட்டு சொல்கிறாங்க. மீரா அதுக்கு போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக மது வந்து ஜக்குவை மீட் பண்ண வராங்க. வந்துட்டு உனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா, உன்னை வந்து பார்க்கணும்னு வந்தேன், ஆனால் உன்னை பார்த்த உடனே நீ என்னை சீட் பண்ண தான் ஞாபகம் வருது, நல்லா பழகிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கழட்டி விட்டேல, இனிமேல் நீ லைஃப்பில் யாரையுமே இப்படி கழட்டி விடக்கூடாது, இது ஒரு லைஃப் லெசன் எடுத்துக்கோ, இனிமேலாச்சும் யாரையும் ஏமாற்றிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி சாபம் விடுறாங்க. அந்த டைமில் மீரா வந்துட்டு ஹே யாரு நீ, எதுக்கு இங்கே வந்து லைஃப் லெசன் அது இதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்ருக்க, அடிபட்டு படுத்திருக்கான் அப்படின்னே முதல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து மீரா பார்த்து கேட்குறாங்க. உடனே மீரா சொல்கிறாங்க, நீ எப்போவுமே சண்டை தான் போடுவியா, நான் அவனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் மது கொஞ்சம் ஆஃப் ஆகுறாங்க. அப்போ வந்து மீரா அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மது சொல்கிறாங்க, என்கிட்ட நல்லா பழகிட்டு என்னை கடைசியில் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கழட்டி விட்டுட்டான், என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போகிறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதிர்த்தாப்புல ஹரிணியும் ஜெயஸ்ரீயும் வராங்க. அப்போ ஹரிணி வந்துட்டு இதுதான் அந்த கிரிஜாவோட பொண்ணு, இவங்க என்ன பண்ணுறாளோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா மீரா வந்து ஜகு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்குடா உனக்கு இப்படிலாம் சாபம் கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு கேட்கும்போது ஜகு ஒன்றும் இல்லை விடுங்கிறாங்க. அந்த டைமில் ஜெயஸ்ரீயும் ஹரிணியும் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜாயின் பண்ண உடனே மீரா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா அந்த பொண்ணை சீட் பண்ண, ஏதாவது தப்பு பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ திட்டுறாங்க. அப்போ நீயும் நம்ம அப்பாவும் கூட ஒன்று தான் இல்லை, அப்போ நீ எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் ஃப்ரெண்டுன்னு கழட்டி விட்டுருக்க அப்படின்னே, அக்கா இல்லைக்கான்னு அப்படி திருப்பி ஜகு சொல்கிறாரு. ஆனால் யாரும் நம்பலை. கடைசி ஜகு வந்து அந்த பொண்ணு கூட எனக்கு கண்டிப்பாக செட் ஆகவே ஆகாது, ஏன்னா அது வந்து கிரிஜாவோட பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே, நான் அப்பா மாதிரிலாம் இல்லைக்கா அப்படின்னு நம்புக்கா அப்படின்னு சொல்லி ஜகு சொல்கிறாரு. சொன்னோடனே ஜெயஸ்ரீ வந்து ரொம்பவே வந்து இமோஷனல் ஆகிட்டு, சாரிடா உனக்கு தெரியாமல் திட்டேன்டா, சமாதானப்படுடா அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலுமே மது சொல்கிற மாதிரி ஜகு வந்து மதுவை சீட் பண்ணல. ஏன்னா ஜகு எப்பயுமே லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, நல்லா பழகினாரு அவ்வளோதான். ஆனால் மது தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்லேருந்தே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பொன்மலை டெக்ஸ்டைல்ஸில் எஸ்எஸ் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவரை மீட் பண்ணுறதுக்கு மதி வராரு. மதி வந்துட்டு எப்படி இருக்கீங்க எஸ்எஸ், உங்களை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, அதான் அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, ஒன்றுமே சரியில்லைனே, இந்த மாதிரி ஜகுவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, நான் உனக்கு உடனே ஒன்று அட்வைஸ் பண்ணுறேன்ப்பா, நீ யாரையும் பகச்சிக்காத, அவ்வளோதான் உன் நல்லதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாரு. அதுக்கு எஸ்எஸ் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் என்னையை பார்க்க வந்தீங்கன்னு நினச்சி தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஆடிட்டருக்கு பயந்து நான் உங்கள்கிட்ட பேசலை, உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அது கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு ஆடிட்டர் பற்றி பேசுறதா இருந்தால் இனிமேல் கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை மதியை அனுப்பி வச்சுடுறாரு. இப்போ சஷியை மீட் பண்ண ஸ்டுடியோக்கு மீனு வராங்க. மீனு வந்துட்டு டேய் ஜகுவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்கிட்ட சொன்னியாடா அப்படின்னு. அதான் ஸ்டோரி போட்டேன்ல, பார்த்துருக்க வேண்டியது, ஸ்டோரி போட்டேன்னா எனக்கு எப்படிடா தெரியும், என்னை கூட்டு நீ சொல்லியிருக்கணும்லடா, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனு வந்து சண்டை போடுறாங்க. உடனே சஷி வந்து சொல்கிறாரு, ஐயோ வேண்டாமா, நீ வந்தேன்னா உன் பின்னாடியே உன் ஆளுங்க வருவாங்க, என்ன வந்து அடிப்பாங்க, என்னால் அடி வாங்கிட்டு ஜகு மாதிரி பக்கத்தில் படுக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேல் உன்னை அடிக்க மாட்டாங்க, நம்புடா, அவங்க கிட்ட சொல்லியாச்சு, இனிமேல் உன்னை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனு சொல்கிறாங்க. சரி வா நம்ம இப்போ ஜகுவை பார்க்க போகலாம் அப்படின்னு. இல்லை இவன் இப்போ நல்லா இருக்கான், ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோ, இப்போ போனால் அவன் எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவான், 2-3 டேஸ் கழிச்சு நானே அவனை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஆஃபீஸில் சித் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வரா, பிஏன்னு ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் வந்துட்டு ஆஃபீஸ் பூரா காசிப் பேசுகிறாங்க, நீங்கள் ஹரிணிக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, அவங்க நிறைய லீவ் போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே ஒரு சான்ஸாக வச்சு சித் கிட்ட ரொம்ப வழிகிறாங்க. பட் சித் இடமே கொடுக்கல. அந்த டைமில் கரெக்டாக ஹரிணி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு என் தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, ஸோ நான் ஒரு 1 hour பெர்மிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே, அந்த பொண்ணு சொல்கிறா, பார்த்தீங்களா இப்போ கூட உங்ககிட்ட இன்ஃபார்ம் தான் பண்ணுறா, பர்மிஷன் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோடனே சித் வந்து ஐயோ நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கொஞ்சம் வெளியே கிளம்புன்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறமா ஹரிணி சொல்கிறாங்க, அது என்ன நீ ஹெச்ஆர் தானே, இவ்வளோ ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, என்னன்னு அவளை கேட்க மாட்டியா, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சித் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹரிணி சொன்னோடனே, இரு நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து வேண்டாப்பா நீ என்னை ட்ராப் பண்ணுவேன், அதை உங்கள் அப்பா எங்கே இருந்தாவது பார்ப்பாரு, தேவையில்லாத ஒரு பிரச்சனை, எதுக்கு நானே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பொண்ணு வந்து ஃப்ளர்ட் பண்ணுறா, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சித் வந்து நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், நான் எங்கேயும் வரல, நீ கிளம்பு அப்படின்னு விரட்டி விடுறாரு. இப்போ ஜகுவை டிஸ்சார்ஜ் பண்ணி அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கூட்டு வராங்க. அவங்க அம்மா திருஷ்டி சுற்றி போடுறாங்க. எல்லாருமே ஜகு அப்படி ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த டைமில் ஜகுக்கு ஒரு கிளைண்ட், ஒரு கேர்ள் வந்து கால் பண்ணுறா, அவளுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹரிணி ரிசீவ் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் போட்டுட்டு, பேசாமல் அவன் பர்த்டே மாற்றி வச்சுக்கிறியாமா, அவனால் இப்போ வைபெல்லாம் பண்ண முடியாது, அவன் எந்த பார்ட்டியும் பண்ணலை, ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. உடனே ஜகு உங்கள் பாரு என்னோட ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜகு டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கு வந்து இப்போ எப்படிடா கை கால் ஒடிச்சதை வச்சுட்டு நீ எப்படி வைப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜகுவை டீஸ் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்பா, கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணாத, டாக்டர் ஒன்று ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்லி ஜகு ரூமுக்கு போக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜகு போனதுக்கப்புறம் பொன்மலர் வந்துட்டு எஸ்எஸ் கிட்ட பயங்கரமாக அழுறாங்க. எப்படி இருந்த பையன் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க.
மீரா, ஜெயஸ்ரீ, ஹரிணி 3 பேரும் டெரஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீரா சொல்றாங்க, "பாவம் நம்ம ஜக்கு அப்பாவோட அஃபேர்னால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான். எல்லாத்தையும் வெளிய சொன்னா அவன நம்ம தப்பா நினைப்போம்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஜெயஸ்ரீ சொல்றாங்க, "நம்ம அப்பா அஃபேர்னால அம்மா மட்டும் தான் அஃபெக்ட் ஆனாங்கன்னு நினைச்சோம். பாரு ஜக்குவும் அஃபெக்ட் ஆயிருக்கான்" அப்படின்ட்டு. அதுக்கு ஹரிணி சொல்றாங்க, "அவன் மட்டும் அஃபெக்ட் ஆகல, நானும் தான் அஃபெக்ட் ஆயிட்டேன். ஏன்னா நம்ம அப்பாவோட அஃபேர் தெரிஞ்சு சித்தோட அப்பா என்ன வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. வேற பொண்ணா பாத்துக்க சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொன்னோடனே மீரா கேட்குறாங்க, "ஹே சித்தா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை பார்க்க வந்தாரே அவரா? அவரோட அப்பாவுக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோடனே ஜெயஸ்ரீ வந்துட்டு சொல்றாங்க, "ஹே அவன் தாண்டி இவளோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னோடனே மீராக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னது பாய் ஃப்ரெண்டா? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணுமே சொல்லாம வச்சிருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு மீரா சொல்றாங்க, "எல்லாத்துக்குமே நம்ம அப்பாவோட அஃபேர் மட்டும் தான் காரணம். அதனால தான் மொத்த ஃபேமிலி நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோம்" அப்படின்னு சொன்னோடனே ஜெயஸ்ரீ சொல்றாங்க, "முதல்ல அந்த கிரிஜாவோட ஹஸ்பண்ட் வந்து ஜெயில இருந்து வந்துட்டா போதும். அவர் அங்கேருந்து வந்துட்டாருன்னா நம்ம அப்பாவால கிரிஜா வீட்டுக்கு போக முடியாது. அதுக்கு வழி பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜெயில காட்டுறாங்க. ஜெயில மோகன் உட்கார்ந்துருக்கும் போது போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு சொல்றாரு, "இந்த மாதிரி உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கானோடனே, "ஏன் பொண்ணா?" அப்படின்னு அவர் கேட்குறாரு. "நீயே போய் பாரு" அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா ஜெயஸ்ரீ வந்து நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ ஜெயஸ்ரீ வந்து க்ளீனாக அவங்க அப்பாவுக்கு கிரிஜாவுக்கு இருக்கிற அஃபேரை மோகன் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்